இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ தேவையில்லாத வேலை எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருக்கா. அதாவது பைரவிய விரட்டணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வேலைய அவ செய்ய ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா, இந்த எஸ்எஸ்கேவும், தாக்ஷாயணியும் வந்துட்டு அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு குடைச்சல் குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு குடைச்சல் குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த எஸ்எஸ்கேவும், தாக்ஷாயணியும் அந்த சொத்து எல்லாமே அஞ்சலிக்கு வரணும் அப்படின்றதுக்காக போராடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இவங்க போராடுறதுக்கான ஒரு முக்கிய நோக்கம், கௌதம் கிட்ட இருந்து கார்த்திக் பேருக்கு சொத்த மாத்துனதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு பேருக்கு மாத்துறதா சொல்லி, கடைசியில அந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போடணும் அப்படின்றது தான் இவங்களோட பிளானு. அதுவும் இல்லாம நம்ம ரேவதி கிட்ட இந்த எஸ்எஸ்கே நல்லவரா இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா, அப்பதான் நம்ம ரேவதி நம்பி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா மோசம் போவாங்க. தன்னோட மகன் யாரு அப்படின்றத சொல்வாங்க அப்படின்றதுனால, அதே மாதிரி இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே உடனடியா சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி ஆகணும்னு சொல்லி. ஏன்னா, நிலைமை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மோசமா போய்க்கிட்டு இருக்கு. அதுவும் கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்த உன் பேருக்கு மாத்துறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஒரே ஒரு சைன் மட்டும் வாங்கி குடுத்துட்டனா போதும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது முதல்ல கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கைக்குள்ள வந்து கொண்டு வரணும். ஏன்னா இப்பவும் பைரவி என்ன சொன்னாலுமே அத கார்த்திக் நம்புறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீ இப்போ உன்னோட கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொண்டு வரணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது பைரவிய இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்ற மாரி சொல்றதாம். ஏன்னா எஸ்எஸ்கேவுக்கும் இந்த தாக்ஷாயணிக்கும் மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கு. அதுலயும் கார்த்திக் அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க கன்வின்ஸ் பண்ணி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொத்து எல்லாத்தையுமே அ அதாவது அஞ்சலியோட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத்தணும் அப்படின்னா, அது ரொம்ப ஈஸி. கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தி சைன் வாங்கிட்டா அப்படின்னா முடிஞ்சுது. ஆனா பைரவி இருந்தா அதாவது இந்த அஞ்சலிக்கு பைரவி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. எஸ்எஸ்கேவுக்கும் தாக்ஷாயணிக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க இந்த பைரவிய விரட்ட சொல்றாங்க. ஏன்னா, இந்த அஞ்சலி மிகப்பெரிய வடிகட்டின முட்டாள் அப்படின்றது இந்த எஸ்எஸ்கேவுக்கும், தாக்ஷாயணிக்கும் தெரியும். ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க சொன்னதுனால, இந்த அஞ்சலி அடுத்த பிளான பண்ண ஆரம்பிச்சுறா. பைரவி இந்த வீட்ட விட்டு போகணும் அப்படின்றதுக்காக. அதே மாரி கார்த்திக் இங்க பாருங்க, இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா சரியில்ல. அது மட்டும் இல்லாம அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பைரவிய பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாதது, பொல்லாதது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது எல்லாத்தையுமே சொன்னா நம்புறதுக்கு என்ன கார்த்திக் முட்டாளா? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, அஞ்சலி அந்த அளவுக்கு தத்ரூவமா வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இப்ப என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இந்த கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி சொல்றது எல்லாத்தையுமே நம்புறாங்க. அதாவது இந்த மாரி வந்து அதாவது கௌதம் கிட்ட போயி இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து கார்த்திக்கு கிடைக்கக்கூடாது. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி பேச்ச கேட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படி இப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிய இந்த வீட்ட விட்டு விரட்டுறாங்க. ஆனா, பைரவி எதுக்காக அப்படி போய் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து கௌதம் கிட்ட வாங்கிட்டா அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு தானே பிரச்சனை அப்படின்றதுனால போய் பேசுனாங்க. ஆனா, அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, இந்த அஞ்சல் இருந்துட்டு இது தான்டா சாக்கு இந்த பைரவி விரட்டுறதுக்கு அப்படின்ற மாரி சொல்லி, கார்த்திக் கிட்ட சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு, "நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்த" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கே இந்த பைரவிய இங்கிருந்து அடிச்சு விரட்டுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.